தன்னோட கள்ள உறவுக்காக பொண்டாட்டியை ஏமாத்தி சுட்டு கொண்டுட்டு திருப்பி கிளினிக் போய் அங்கிருந்து ஆபீஸ் போய் வேலைக்காரி கால் பண்ணுவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் புருஷன். ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் கால் எதுவும் வரல. உடனே டிரைவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு உள்ள ஒரு ரூம்ல ஃபைல் ஒன்னு இருக்கு எடுத்துட்டு வான்னு அனுப்ப அந்த டிரைவர் தேடி பார்த்துட்டு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிடுறான். என்ன இதுன்னு இவன் உள்ள போய் பார்த்தா ஒய்ஃபோட டெட் பாடியை காணோம். ஷாக் ஆகி டிரைவரை அனுப்பி வேலைக்கார அம்மாக்கு கால் பண்ணி நீங்க இன்னைக்கு வரலையான்னு கேட்க நான் வந்தேன், டோர் திறக்க முடியல, அதான் திரும்பி போயிட்டேன்னு சொல்றாங்க. இவனுக்கு ஒன்னும் புரியாம கள்ளக்காதலிக்கு கால் பண்ணி நடந்ததை சொல்லி வர சொல்ல யார் பாடியை எடுத்துப்பான்னு ரெண்டு பேரும் குழம்பி போய் நிக்க அப்பன்னு பார்த்து இவனுக்கு இவன் ஒய்ஃப் நம்பர்ல இருந்து கால் வருது. அட்டன் பண்ணா ஒருத்தன் டெட் பாடியை தேடாத, நான் சொல்ற அட்ரஸ்க்கு உன் லவரை கூட்டிட்டு வான்னு சொல்ல வேற வழி இல்லாம இவங்க ரெண்டு பேரும் போறாங்க. பார்த்தா அந்த ஆளு தான் இவனோட ஒய்ஃபுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்த சைக்காட்ரிஸ்ட். அவன் தான் பாடி எடுத்துட்டு இங்க வந்திருக்கான். நீ ஏன் இப்படி பண்ண, எங்க பிளானை சொதப்பிட்டேன்னு இவங்க ரெண்டு பேரும் கத்த, நான் எங்க சொதப்பினேன், நீங்க ரெண்டு பேரும் தான் என்னோட பிளானை சொதப்பிட்டீங்கன்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா இந்த சைக்காட்ரிஸ்ட் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது இவனோட ஒய்ஃப் அவனை ஃபோர்ஸ் பண்ணி அவனோட அஃபேர்ல இருந்து கன்சீவும் ஆயிருக்கா. அதை கால் பண்ணி இவன் கிட்ட சொல்லி நான் டிவோர்ஸ் வாங்கிட்டு வரேன், என்ன கல்யாணம் பண்ணு இல்லனா உன்னை அசிங்கப்படுத்திடுவேன்னு மிரட்டி இருக்கா. இவன் ஓகேன்னு சொல்லி உன்னை பார்க்க வரேன்ட்டு வீட்டுக்கு வந்து மருந்த ஓவர் டோஸா கொடுத்து கொண்டு இருக்கான். ஆனா அது தெரியாம இவன் செத்து போனவளை போய் ஷூட் பண்ணிருக்கான். நீ ஷூட் பண்ணாம இருந்திருந்தா சூசைட்னு டிக்ளேர் ஆயிருக்கும். ஆனா இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணா மாட்டிப்போன்னு தான் பாடி இங்க கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றான். இந்த குழப்பத்துக்கு இவங்க ரெண்டு பேரோட பிளானும் ஒரு காரணம்னு இவங்களும் அவன் கூட சேர்ந்து ஊருக்கு வெளியே வச்சு இந்த பாடியை எரிச்சலாம்னு யாருக்கும் தெரியாம கார்ல கிளம்பி போறாங்க.